இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களோட தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசு. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. உட்காருங்க, நீங்க அவர்தான் உட்கார சொல்லிட்டேன்ல, நீங்க பேசக்கூடாது, உட்காருங்க. கடந்த ஆட்சியில் இந்த ஜாபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னர் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நொடுக்கிட்டு ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கலாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அவரை பத்தி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு திமுக ஆட்சியில் தான் கொடுக்க மாட்டேங்க. நீங்க யாருக்கு விளக்கம் சொல்ல தேவை? சுருக்கமா நீங்க சொல்லுங்க. எந்த கவனம் கொடுக்குறாங்களோ அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்ன பிரச்சனையே கிடையாது. அவை திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. நாங்க நீங்க சொல்றோம், நாங்க எதிர்குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படி என்று இது வரைக்கும் விதி மரபுகள் அல்ல. மட்டும் அவை குழு நீக்குகிறேன், நீங்க பேசுங்க. உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்வோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உன்னத கோட்பாட்டை தனது அரசியல் சித்தாந்தமாக கொண்டு மதசார்பற்ற சமூக நீதியை காக்கும் உண்மையான மக்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த பொற்கால அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் இந்த அவையின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடக வனத்துறையினால் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்டு குடும்பங்களைச் சேர்ந்த 3 தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து விவாதிக்க அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். அதே போல எண்ணூர் கொஸ்தலை ஆறு பக்கிங் கால்வாய் கடலில் கலக்கும். எண்ணூர் முகத்தோர பகுதியில் கொத்து கொத்தாக இறந்த மீன்களின் மீன்களினால் அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்ற 2 தீர்மானங்களும் இன்றைக்கு பதிலளியும் நாளை கூட எடுத்தாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கூறிய இந்த 55 தீர்மானம் பற்றிய கருத்துரு காலையில் தான் வரப்பெற்றிருக்கிறது. தகுந்த பதிலை மாண்பு அமைச்சர்கள் தருகிற போது அவையில் எடுத்துக்கொள்வேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமா கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. மாணவர் அமுதன் விஷயத்தில் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பற்றி தகவலை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமாக அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால, காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. மாணவர் அமுதன் கொலையில சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்ததா குற்றம் சாட்டப்படுகின்ற காவல்துறையினர் மேல உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதை கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் விடப்படுகிற ஒரு எச்சரிக்கை தான் இந்த சம்பவம். கோவையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூர்ல அரசு பள்ளியில +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பெயர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல
சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்றீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில விளம்பரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா களத்துல நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. உதாரணமாக சில நாட்கள்ல மட்டும் நடந்த குற்ற சம்பவங்களை இங்க அவையில பதிய வைக்க விரும்புகின்றேன். நேற்று இரவு காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்துல கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை இரட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூர்ல ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொடூரமா கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கோவை மாவட்டம் பாப்பநாயகன் பாளையத்தில் ஒரு வயதான பெண்மையும் உறுப்பினர், கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பொருள் பற்றி மட்டும் நீங்கள் விளக்குவதிலே நியாயம் இருக்கிறது. நாடு முழுவதும் நடந்த மற்ற சம்பவங்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இது அல்ல. சுருக்கமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டிய பிரச்சனை மட்டும் நீங்க பேசலாம். அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்தது. நீங்க சென்ற வாரமே டைம் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இதே நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சானாபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சன் அப்படிங்கிற இளைஞரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி கொலைகள் மட்டுமல்ல, பாலியல் வன்கொடை சம்பவங்களும் எக்கச்சக்கமா சென்ற ஒரு வாரத்தில் மட்டும் நடந்திருக்கு. அதே போல இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், காவல்துறையுடைய உயர் அதிகாரி சொல்கிறார், இது சீனியர் ஜூனியர் சண்டை, ஒரு செல்போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது மட்டுமல்லாமல் இது ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்கிறார். எப்படி ஒருவரை 20 பேர் தூக்கி கொண்டு போய் கொலை செய்கிறார்கள், அது எப்படி கோஷ்டி மோதலாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அவையை கேட்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் காவல்துறை உண்மையை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறது. கல்லூரி நிர்வாகம் தங்களுடைய பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களும் உண்மையை மறைக்கிறார்கள். இதுல அரசு உண்மையை உடனே வெளிக்கொணர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கொலை சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களில் இன்னும் சில பேர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். எதுவாக இருந்தாலும் அது மாணவன் கொலை செய்யப்பட்டது என்பது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயம் என்று அறியும் பொழுது மனவேதனை அடைகிறது. இதேபோல் திருவொற்றியூர் பகுதியிலும் தனுஷ் என்கின்ற மாணவன் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அதற்கும் காவல்துறை சார்பாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் வேறு விதமாக கஞ்சா புழக்கத்தினால் ஏற்பட்ட தகராறு, ஆள் மாறி இவர்களை தாக்கிவிட்டார், அதனால் இவர் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த கஞ்சா பழக்கம், போதைப் பொருள் பழக்கம் என்பது 18-15 வயது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களிடையே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. தொலைக்காட்சிகளில் ஒரு செய்தி வருகிறது, காவல்துறை ஒன்று சொல்லுகிறார்கள், பெற்றோர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இதில் எது உண்மை என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லப்படுகின்றதை கவனமாக ஆராய்ந்து காவல்துறை இதில் முக்கிய பங்கு எடுத்து எந்தவித இடர்பாடும் இல்லாமல் நடுநிலைமை வகித்து எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு வந்துவிடக் கூடாது என்ற ஒரு கண்டிக்க தகுந்த பெரிய ஒரு தண்டனையை கொடுத்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிலை வரக்கூடாது, தமிழகத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வந்தது என்ற ஒரு நமக்கு ஒரு மரியாதை குறைவான சூழ்நிலையை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி விட வேண்டாம். இந்த கோவையிலே கடந்த 10 நாட்களில் 3 படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த உண்மையை மறைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது பொருத்தமற்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். நம்முடைய இந்த அரசாங்கம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காவல்துறையை களையெடுத்து காவல்துறையிலே மிகப்பெரிய கரைவடியாத கரங்களாக இன்றைக்கு அதை ஆக்குவோம் என்று சொன்னால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை ஓரளவு சரிபடுத்த முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும். அந்த மாணவன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
தனி சட்டங்களை கொண்டு வருவதற்கு கூட இந்த அரசு தயாராக இருக்க வேண்டும். சட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தனி ஆளுமை வேண்டும். அந்த ஆளுமை உங்களிடம் இருக்கிறது என்று தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். செய்வீர்களா என்று நான் கேட்கிறேன். போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அது மிகவும் மனவருந்தக்கூடியதாகும். இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கொலை நடந்த பொழுது மிக சிறப்பாக தன்னுடைய காவல்துறையை ஏவி விட்டு அதனுடைய கொலை குற்றவாளிகளை கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் எந்த தாய்வு தாட்சணியமின்றி உடனடியாக இதற்காக உடனே சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கோ அரசுக்கோ இல்லை. இவ்வழக்கில் காவல்துறையினர் எந்தவித காலதாமதமின்றி SC/ST அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கினை தொடர்ந்து கண்காணித்து 3 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவ்வழக்கில் தொடர்புடையவர்களை மீது துரித நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை பெற்றுத்தர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். அத்துடன் இங்கே கூறப்பட்ட பல்வேறு உறுப்பினர்கள் போதைப் பொருள் பழக்கத்தை தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். நாம் இங்கேயும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஏற்கனவே உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் எல்லா வகையிலும் போதைப் பொருள் கல்லூரியிலிருந்து எல்லா இடங்களும் அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலும் தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நமது அரசின் கொள்கையும் போதைப் பொருள் அனைத்து வகையிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய முக்கிய கொள்கை. இந்த கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னர் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் பாருங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன அவர் அலோவ் பண்ண போறீங்களா இல்லையா? அவர் அலோவ் பண்ணுங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்ன பிறகு நீங்களே எப்படி உட்காருங்க எல்லாரும் நீங்க பேசுங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன பிறகு அவர் கட்சியை சேர்ந்து நின்று கொண்டு இப்படி செய்வது சரியல்ல. நீங்க மட்டும் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி இங்கே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை என்னுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர், இன்னைக்கு அமைச்சரை IPL உட்காருங்க முடிக்கிட்டோம். அவங்க குற்றச்சாட்டு வச்சா நானும் குற்றச்சாட்டு எதிர்கட்சியில் ஒன்று சொல்றேன். உங்களுக்கு பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். நியாயமான கருத்து எதிர்கருத்து இருந்தால் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களே நீங்கள் பேசி அப்படி நான் உட்கார அமைச்சர் இருங்க, அமைச்சரை நான் உட்கார சொல்லிவிட்டேன். இல்லை ஒன்று இல்லை, திரும்ப ஒன்று சொல்லுகிறேன். ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நீங்க என்ன உறுப்பினர் ஆஸ்டின், நீங்க அவருக்காக உங்க எதிர்கட்சி தலைவருக்காக பேசுறீங்களா? உட்காருங்க. நீங்க அவர் தான் உட்கார சொல்லிட்டேன்ல, நீங்க பேசக்கூடாது. உட்காருங்க. ஆஸ்டின் சார் உட்காருங்க. நீங்க உறுப்பினர் ஆஸ்டின் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நீங்கள் எல்லாம் மதிக்க வேண்டிய, நான் மதிக்க வேண்டிய எதிர்கட்சி தலைவர், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எழுந்த உடனே உட்காருங்கள், பதில் சொல்வார் என்று சொல்லுகிற போது நீங்க எல்லாரும் எழுந்தீங்கள் என்றால் அப்ப உங்க தலைவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு
மாத்திரை நுணுக்குனர்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, சமீப காலமா ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்குல தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்க உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்திருக்கீங்களா? புகார் எடுத்திருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்க விரும்புகிறேன். மாண்பு முன்னவர், அவை முன்னவர். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு முன்னால் ஒன்றின் பின் ஒன்றாக பல குற்றச்சாட்டுகள் இங்கே சொன்னார்கள். அதற்கான ஆதாரத்தை உங்களிடத்திலே தந்து அதற்கு பிறகு அவர் பேசியிருக்கிறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மனிதவளத்துறை அமைச்சர் அவர் சொல்லட்டும், அவரை பத்தி சொன்னதுனால சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டாரு. அதை விட்டு ஒரு ரெய்டில் எங்கேயாவது செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்ல இருக்கு சப்ஜெக்ட். கோர்ட்ல இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுறது எப்படி சரியா இருக்குமா? புல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும். ஒன்று. ரெண்டு, அவரை பத்தி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்க மத்தவனை பத்தி பேசிருக்கீங்க. உன்ன நீங்க எடுத்தீங்களே அந்த கார்டுல தந்தீங்களே அது என்னன்னு சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பறி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவர்களின் பரிதவிப்பு எங்கள் பரிதவிப்பு. அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. முதல் விஷயம், அந்த குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை. எந்த சார்பு தன்மையும் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிடங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். 2, அந்த பரிதவித்து மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கிற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், துயரத்தில் துணை நிற்கிறோம். அவர்களுக்கு உடனடியாக SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அந்த இழப்பீடு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே அந்த குடும்பத்தாரினுடைய கணக்கில் வரவு வைப்பதற்கான அந்த வேலையும் முன்னெடுத்திருக்கிறோம். மேலும் அவர்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து வகையான உதவிகளும், எத்தனை உதவிகள் செய்தாலும் அந்த ஒரு குழந்தை செல்வத்தினுடைய விலை மதிப்பில்லாத உயிருக்கு ஈடு இணை ஆகாது. இருந்த போதும் அந்த குடும்பம் தேவைப்படுகிற அத்தனை உதவிகளும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நேர்மையான விசாரணை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றுதான், இதை போன்ற வழக்குகளில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதில் என்ன இருக்கிறது? உண்மையில் அங்கு குழு மோதலா, ஒருவேளை போதை பழக்கம் இருக்கிறதா, வேறு ஏதேனும் சமூக விரோதிகள் இந்த மாணவர்களை ஆட்டி வைக்கிறார்களா, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய உண்மைத்தன்மை என்ன, கல்லூரிகளில் இதற்கு முன்பு ஏதோ சண்டைகள் வன்முறை சம்பவங்கள் நடந்தால் அதனுடைய வரலாறு என்ன, இனி இதை போல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்பதில் முழுமையான நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கு தேவையான உதவிகள், அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறார்களோ அதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களுக்கு உரிய உதவிகள் என்பதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, கேட்க வேண்டியது அவர்களின் உரிமை. மாவட்டத்துல சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேசுறேங்க. திமுக ஆட்சியில் தான் கொடுக்க மாட்டீங்க. நீங்க யாருக்கு விளக்கம் சொல்ல சுருக்கமா நீங்க சொல்லுங்க. சுருக்கமா அதாவது அங்க இருக்க உயிரிழந்த மாணவர்களுடைய பெற்றோர் தரப்பில் கூறப்பட்ட குற்றச்சாட்டு அரசும் காவல்துறையும் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். சில ஆண்டுகளாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் ஒளிவு மறைவின்றி பள்ளிகள், கல்லூரிகள் எல்லா பக்கம் இருக்கு. ஆகவே இது போதைப் பொருள் சம்பந்தம் சொல்ல வேண்டாம். இன்னும் கவனமா காவல்துறையும் அரசும் கண்டிப்பா இது நடவடிக்கை எடுக்கணும். போதைப் பொருள் சம்பந்தமா இருக்கு. போதைப் பொருள் எல்லா மக்களும் அதுதான் பேசுறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆகவே காவல்துறை நீங்க அரசு நடவடிக்கை எடுக்க நீங்க முயற்சி செய்யறீங்க. காவல்துறை
இன்றைக்கு உங்களுக்கு வந்து தகவல் கொடுத்ததை வச்சு தான் அமைச்சர் பேசுறாரு. ஆனா காவல்துறை அவர் சரியான தகவல் கொடுக்கலன்னு நினைக்கிறாங்கவே அரசு கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உட்காருங்க, நீங்க பேசுங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். காவல்துறையோடைய அறிக்கையா இல்லை காவல்துறையா இல்லை இறந்த சகோதரியின் தாய்னா எங்க முதலமைச்சர் ஒரு தாய் பக்கம் தான் நிற்பார். உறுதியாக சொல்றோம். விசாரணையில் எந்த விதமான அழுத்தங்களும் இந்த ஆட்சியில் எப்பொழுதும் ஏற்படாது. அரசியல் அழுத்தமா இருக்கட்டும். எதிர்கட்சி என்ன சொல்ல வர்றான்னு தெரியாம நிறுத்துக்கணும். என்ன திமுகவுடைய உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் வந்து எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். போதை கலாச்சாரம் வந்து உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். அதுல 2020 தமிழ்நாடுடைய காவல்துறை அறிக்கை சொல்றேன். 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு. 2021 6064, கிட்டத்தட்ட 2000 கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 6580 கேஸ். 2023 6968 கேஸ். 2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்குவாங்க மாண்பு பேரவைத் தலைவர்களே. 6968 இருந்து 10,046 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. அப்பொழுது இப்ப நாங்க ஆன்டி ட்ரக்ஸ் போர்ஸ் போட்டிருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர் பிரச்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. முக்கியமான இன்னொரு ப்ரூஃப் சொல்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப், பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கற்பழிச்சது திமுகவுடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுகவுடைய உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை ஆன்டி ட்ரக்ஸ்க்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க. அயலகத்துறை வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு முழுமையா பேச வாய்ப்பு கொடுத்த தவறுன்னு சொல்றீங்களா நீங்க? அப்போ அவர் எவ்வளவு சொன்னார், நான் அமைதியான கேட்டு இருந்தேன். எல்லாம் உரிமைக்கு அது பதில் சொல்ற உரிமை அவருக்கு இருக்கிறது இல்லையா? இல்லைங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தாண்டியும் தமிழ்நாடு முழுவதும் நடந்த பல சம்பவங்களை சொல்லுகிற போது அமைதியா கேட்டு அதுக்கு பதில் சொல்வதற்கு உரிமை, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மந்திரிகளுக்கு இருக்கிறது. முதலமைச்சர் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் அமைச்சர்கள் பதில் சொல்லுவார்கள். அவர் பேசி முடிக்கட்டும். உங்களுக்கு தர வாய்ப்பு தர பேசுங்க, சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆதாரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் போலீஸ் கொடுத்த அறிக்கை. இது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கை கிடையாது. இது போலீஸ் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அன்றைக்கு கொடுத்த டிஜிபி, அன்றைக்கு கொடுத்திருந்த எஸ்பிக்கள் கொடுத்த ஆதாரம் இது. போக்சோ வழக்கு கிட்டத்தட்ட 40-60% ஒவ்வொரு ஆண்டும் ஏறி இருக்கு. 2.5 வயது குழந்தையை கற்பழித்து திமுக உறுப்பினர்னு எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதை தான் நாங்க பதிவு பண்றோம். அதுவும் மக்களுடைய பிரஷருக்கு வந்த பிரதான நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாக்கல. இதை அடித்தளத்தில் உருவாக்குனது திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். இதை நாங்கள் உறுதியாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஆட்சியில் உறுதியாக அரசியல் தலையீடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கடுமையான கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை நாங்கள் இங்க உறுதி கொடுக்கிறோம். இந்த மாமன்றத்தில் நீங்க ஒரு மூத்த உறுப்பினராக இருந்தால் பேரவைத் தலைவராக வந்திருக்கிறது. விதிகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேள்வி நேரத்திலும் சரி, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது என்பது நீங்கள் அடித்து கொடுத்திருக்க புத்தகத்திலே இருக்கிறது. எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்
ஒரு அரசினுடைய கவனத்திற்கு இந்தந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்று இருக்கிறது கவனத்தை தான் கொண்டு வரார். இல்லைங்க, கவனத்தில் குறிப்பிட்டிருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேச அனுமதியை தவிர தமிழ்நாடு முழுவதும் நடந்த சம்பவங்களை வரிசைப்படுத்துகிற போது பதில் சொல்ற உரிமை நான் உங்களுக்கு தரணுமா இல்லையா? ஒரே நிமிஷம். ஆனால் எங்கள் உடனே குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, விதி புஸ்தகத்தில் தான் சொல்றேன். அவர் ஒரு கவனத்துக்கு கொண்டு வரார். காவல்துறையில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு அப்பொழுது அமைச்சர் அவர்கள் பதில் கூட சொல்லலாம். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானத்திலோ அல்லது ஒத்திவைப்பு தீர்மானத்தில் அரசாங்கம் விளக்கம் தான் தரணும் மொழியை நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிறோம், நாங்கள் எதிர்குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படி என்பது இது வரைக்கும் விதி மரபுகள் அல்ல. அதை நீங்கள் கடைபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதற்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுது பதில் சொல்வார். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள், கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் இது நடந்தது அப்படின்று குறை சொல்லி கொண்டிருக்காங்க. அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் IPS அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த EBCID பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான். அவர் சொன்னாரு ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதுக்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். விருது எதற்காக பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக, கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. விருது பெற்ற அந்த 15 காவலர்களும் எத்தனை கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க, எத்தனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பிடிச்சாங்க, எவ்வளவு நாட்களுக்கு அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த விவரங்களை எல்லாம் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல அமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாரு. அமைச்சர் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு தான் நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்னைக்கு நான் நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள், அத்தனை பேர் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்க இருக்கிறாரு, அவர் ஏன் இப்ப பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கஞ்சா உட்பட பல பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க. நாங்க இந்த 100 நாட்கள் அதை விட அதிகமா நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பறிமுதல் பண்ணியிருக்கு. அதுக்கான டேட்டாவை மானிய கோரிக்கையில நிச்சயம் நாங்க சொல்லுவோம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் முடிச்சிடலாம், 1 மணி நேரம் சொல்லுங்க. என்ன தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க? இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற அனைவரும்
எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். அந்த எந்த கவன ஈர்ப்பு கொடுக்குறாங்களோ அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னா பிரச்சனையே கிடையாது. அவை திசை மாறி போய் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மணி நேரம் இன்னும் 2 மானிய கோரிக்கை அதிக அளவில் நேரம் ஆகும். ஆகவே இனி எதிர்காலத்தில் இது ஒரு முன்னுதாரணமாக இருந்துடக்கூடாது. ஆகவே எது குறித்து 55 கீழ் கவன ஈர்ப்பு இருக்கிறாங்களோ அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னா பிரச்சனையும் வராது.